அந்த அவங்கள யாரும் அனாதை ஆக்கிடாதீங்க. இல்லைன்னா ஏதோ என்கிட்ட கூட உணவு என் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க, என் அட்ரஸ் நோட் பண்ணிங்க, என்கிட்ட கூட உணவு கொடுங்க. இந்தமாரி வயசானவங்களை கூட என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துப்பேன், நல்லா நான் பார்த்துப்பேன். இந்தமாரி வந்து அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க, நல்ல வேலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் மறந்து அந்த தாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு இல்லாமல் கொண்டு வந்து அனாதே குரட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க பாருங்க. அதுதான். புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. தான் சார்ந்த இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜாத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வார வாரம் வந்து மோரோ ஒரு சர்பத்தோ கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? இதுவே ஒரு பெரிய செலவு. ஆமாங்க மேடம், எனக்கு அந்த பொது சேவை செய்யலாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதனால் நான் தனிப்பட்ட மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வந்து இப்போ எங்கள் சாருங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் சேர்ந்து எங்கள் தலைவருங்க கௌரவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கூட சேர்ந்து செய்கிறாங்க. எங்கள் செல்லப்பிள்ளை தினேஷ்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனும் சேர்ந்து எங்களுக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுறான். அவங்க 150 கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த மோர்லாம் ஊற்றுறோம். இதுக்கப்புறம் இந்த மனசு இறங்கி யாராச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணுன்னு வந்தாங்கனாக்கா இன்னும் சிறப்பாக செய்வோம். நாங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 லேடிஸ் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 50 பேர் எப்படி இணைஞ்சிங்க? இவங்கெல்லாம் என்கிட்ட ஒரு 15 வருஷமாக என்கிட்ட குழுவில் இருக்கிறாங்க. ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு தான் உலக வழக்கமாக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 50 பெண்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சமூக சேவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தன்னை இணைச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப ஒரு மலைப்பாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது கேட்கறதுக்கு. இதை தாண்டி நீங்கள் வந்து இதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு ஐடியா அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நிறையா ஐடியா அளவுக்கு மக்களுக்கு நிறையா நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளால் ஒரு எம்எல்ஏ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு எம்பி ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் முடிஞ்சு ஒரு அறக்கட்டளை சார்பாக சரி இந்த தொகுதியில் இந்த பொண்ணு இருக்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாராங்க, நமக்காக ஏதாவது ஒரு நான்லாம் எல்லாருக்குமே செய்வேன், ஒரு உதவினா ஓடி போய் செய்வேன். அதேமாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணுமா? உங்களுடைய நோக்கில் இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ஒருத்தவங்க காரில் ஏற்றிட்டு வந்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பாட்டிக்கு ஒரு 80-85 வயசுக்கு மேலே இருக்கும். நடு ரோட்டில் குரட்டில் வண்டி போகுது வருது எல்லாம் குரட்டில் கொண்டு போட்டுட்டு அவங்களால முடியல, ரொம்ப கண் பார்வையும் இல்லை, முடியல, அவங்கள கொண்டு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட பேர் தெரியல, பிள்ளைங்க பேர் கூட மறந்துட்டாங்க. அந்த வயசானவங்களை கொண்டாந்து நடு ரோட்டில் போகிறாங்க. அவங்களால என்ன சொல்கிறேன், அவங்களால பார்த்துக்க முடியலையா, யாரும் அனாதை ஆக்கிடாதீங்க. இல்லைன்னா ஏதோ என்கிட்ட கூட உணவு என் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க, என் அட்ரஸ் நோட் பண்ணிங்க, என்கிட்ட கூட உணவு கொடுங்க. இந்தமாரி வயசானவங்களை கூட என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துப்பேன், நல்லா நான் பார்த்துப்பேன். ஏன்னா இருக்குது, நான் சின்ன வீடு தான், அதுலேயும் என் பக்கத்தில் நான் ஒரு இது போட்டு நான் அவங்கள நல்ல மாதிரி நான் கவனிச்சிக்குவேன். பாட்டி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு பார்த்தோன்னா அழுவே வந்துருச்சு மேடம். எனக்கு அவங்கள பார்த்தோன்னே இந்தமாரி வந்து அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க, நல்ல வேலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் மறந்து அந்த தாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு இல்லாமல் கொண்டு வந்து அனாதே குரட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்காக. அதேமாரியே எங்கள் அண்ணனை முக்கியமாக சொல்லி ஆகணும், எங்கள் புரட்சித் தலைவர் எங்கள் அண்ணனை சொல்லி ஆகணும். நாடு என்ன செய்தது நமக்கு இந்த கேள்வி கேட்பது நமக்கு எதுக்கு, நீ என்ன செய்தாய் அதற்குன்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம். அந்த முதியோர்களை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுங்க, இதுதான் என்னோட கோரிக்கை. கண்டிப்பாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய இன்றைக்கி வயசானவங்க வந்து
தெருவில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, கௌரவம் குறைஞ்சி போயிடும்னு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, யாருமே பேசாமல், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிள்ளைங்கள அவங்க எப்படியெல்லாம் பாதுகாத்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அதை சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு அந்த வயதான உடனே அவங்க வந்து பாரம் ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி யார்கிட்டையாவது கொண்டாந்து விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாவது சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வெளியிலலாம் கொண்டாந்து விடாதீங்க அப்படிங்கிறது வந்து நானுமே ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ, இன்றைக்கி காலையில் பார்த்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஒரு 10 வயசு உள்ளே இருப்பான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய அது அவங்க அப்பனா இல்லை அண்ணனான்றது தெரியல, அந்த குழந்தை முகத்தில் எட்டி 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 உதைக்கிறான் மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப நிறைய தண்டனை கொடுக்கணும். அந்தமாரி குழந்தைங்க சித்திரவப்படுத்துவாங்கன்னா அவங்களும் தண்டனை கொடுக்கணும். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன தப்பு பண்ணாலும் நம்ம தான் அனுசரிக்கணும். அந்த குழந்தை அவங்க எதனால செஞ்சான்றது தெரியல. அந்த குழந்தை அவங்க போட்டுமே அந்த எட்டி எட்டி காலில் உதைக்கிறான் மேடம். எனக்கு காலை தூங்கி ஏச்சு இன்னைக்கு அதை தான் பார்த்துங்களா ஒதுங்க. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டம். இல்லை யாரும் நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டேன், பார்க்கவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா அது என்னன்னு இது யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது, இது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரோம் யாருன்னே தெரியலையே. தெரியல. அது பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமா போச்சு இன்னைக்கு. அது உண்மையிலே இதுவும் ரொம்ப கடினம் தான். வாய் திறந்து பேச முடியாத 2 ஜீவன், அதாவது குழந்தையும் அப்படி தான், பெரியவர்களும் அப்படி தான். அவங்களால வந்து தன்னுடைய மனசில் உள்ளதை கூட வெளில சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட 2 பேரை வந்து அடிக்கிறதுக்கு எப்படி மனசு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்து திருந்தினா தான் உண்டு. அவர் சொன்ன திருட்டை ஒழிக்க முடியாது, தானாக திருந்தினா உண்டு. அது மாதிரி எல்லாம் மக்களாக திருந்தினா தான் உண்டு. இந்தமாரி குழந்தைங்க அடிக்கிறதுக்கு முன் வர்றது நம்ம போய் தடுக்கணும். அவங்களா திருந்தி அந்த குழந்தைங்க அடிக்காமல் இருக்கணும். நிறைய பார்த்துருக்க மேடம், அந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவ்வளோ சுத்திரப்படுத்தி சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் ஆசிரமங்கள்லாம் இருக்காங்க. நிறைய அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களால முதியோர் இல்லம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி இதை நடத்துகிறோம், வழி நடத்துகிறோம். இதுக்கப்புறம் அதையும் நான் செஞ்சுட்டே இருப்போம், நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இதை. ரொம்ப சிறப்பான ஒரு பதில்மா. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறதும் முதியோர்களுக்கு செய்கிறதும் வந்து கடவுளுக்கு செய்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாயை திறந்து கேட்க தெரியாது, தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இது இருக்காது. உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உங்களுடைய தோழிகள் அத்தனை பேரும் ஒன்றாகவே இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி வந்து இந்த சமூகத்தில் பெண்கள் ஒன்றாக இணைய மாட்டாங்க. அப்படியே இணைஞ்சாலும் அவங்களால எதுவும் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நீங்கள் உடச்சி வெளியில் வந்திருக்கீங்க. வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சேவையை நீங்கள் செய்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி.